என்ன வீரா, என்கிட்ட மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கா? பின்ன எனக்கே அசிங்கமா தான் இருக்கு. மக்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரை இப்படி கேவலமா பேசுறதுக்கு. ஆனா என்ன பண்றது, பப்ளிக்கு எல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா இதை விட கேவலமா உன்னை அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுக்கு நான் பேசினதே பரவாயில்ல. ஏய் நிறுத்துடி. பெரிய இவளா நீ? கலெக்டர்னா புரட்சி பண்ணுவியா? ஒரே நல்ல சிட்டி இவ்வளவு திருத்திருவீங்களோ? அப்ப இத்தனை வருஷம் அரசியல் பண்ற நாங்களாம் வாயில விரல வச்சுட்டு சுத்தணுமா? உன் புரட்சி புண்ணாக்கெல்லாம் இப்ப என்னாச்சு பார்த்தல? நானும் என் பார்ட்னர் ஆதியும் சேர்ந்து மொத்தமா உன் புரட்சிக்கு செக் வச்சுட்டோம்ல. மினிஸ்டர் சார், ஏன் ஆபரேஷன் சக்சஸ் தான். நான் எவனெல்லாம் தூக்கணும்னு நினைச்சனோ அத்தனை பேரையும் தூக்கி உள்ள வச்சிருக்கேன். ஆனா இதுல கலவரத்தை உண்டாக்க நீங்க ஒரு டீமை இறக்கி விட்டீங்க பாத்தீங்களா? அவங்கெல்லாம் உங்க பேரை சொல்லி அங்க சரண்டர் ஆயிட்டு இருக்காங்க. ஆமா, ஒருத்தர் 2 பேர் இல்ல, நீ அனுப்பின 10 பேரும் கிளிப்பிள்ள மாதிரி உன் பேரையே தான் சொல்றாங்க. உன்னை அரெஸ்ட் பண்ண இப்ப நான் வாரண்டோட வந்திருக்கேன் மினிஸ்டர் சார். ஆதி வேணா இப்ப அவன் எஸ்கேப் ஆயிருந்திருக்கலாம். ஆனா கூடிய சீக்கிரமே அவனும் கூட சேர்ந்து கம்பி எண்ணுவான். வலிமா, என்ன வலிமா, கனி எங்க? அவளையும் காணோம், அவனையும் காணோம். தெரியல வீரா, மாறன் கூட தான் எங்கேயோ வெளியே போனா. நானும் கேட்கவே இல்ல. என்ன வலிமா, ஏன் என்கிட்ட கேட்காம அனுப்புறீங்க? என்ன சுத்தி எவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. கவனமா இருக்கணும் வலிமா. மாறன் கூட தானே போயிருக்கா, ஏன் பதட்டப்படுற? அதெல்லாம் வலிமா. இதோ வந்துட்டாங்க பாரு. போதுமா? பாப்பா பாப்பா, அதுக்குள்ள பதட்டம். டேய், குழந்தை எங்க கூட்டிட்டு போயிட்டு வர? கண்ட நேரத்துல வெளியில சுத்தாதீங்கன்னு சொல்லிருக்கல, சொன்னா என்ன கேட்க மாட்டேங்கிற? மீரா, வலிக்குது. கனி, என்னாச்சுமா? என்னாச்சு? கீழே விழுந்துட்டாளா? என்னடா ஆச்சு? டேய், புள்ள எங்க கொண்டு போய் விழுக வச்சு கூட்டிட்டு வந்திருக்க? மேடம் கொஞ்சம் பொறுமையா இருங்க. பாப்பாக்கு ஊசி போட்டு கூட்டு வரேன், ஞாபகம் இருக்கா? ஊசியா? வலிக்குதா? வலிக்குதாடி தங்கம்? அம்மா வீரா, இந்தோ இங்க போட்டாங்க. ரவுடி எறும்பு கடிக்கிற மாதிரி தான் இருக்கும்னு சொன்னா. நானும் பல்ல கடிச்சிட்டு இருந்தேன்னா, ஆனா நல்ல ஒரு எறும்பு இருக்குமே, இந்த பெரிய எறும்பு கடிச்சா வலிக்கும்ல, அப்படி வலிக்குது வீரா. சரியாயிடும்டா. சரியாயிடும்டா தங்கம். கனிமா, கொஞ்ச நாள் தான். வள்ளிமா உனக்கு சுடு தண்ணி ஒத்தட குடுக்கற, வா, எல்லாம் சரியாயிடும். ஒத்தடம் கொடுத்தா இன்னும் வலிக்கும் வள்ளியம்மா. சரியாயிடும்டா. இன்ஜெக்ஷனை பார்த்து போட சொல்ல மாட்டியா? அவங்க சரியாதான் மேடம் போடுறாங்க, டெய்லியும் போடுறோம்ல, அப்படிதான் இருக்கும். என்னம்மா, என்னாச்சு? வலிமா, ஃபைல்ஸ் எல்லாம் இங்கதான் வச்சிருந்தேன். இப்ப எல்லா ஃபைலுமே இருக்கா, ஆனா அதை மட்டும் காணோம். இங்க வச்சா இங்கே தானமா இருக்கும். அதுதான் வலிமா, ஃபுல்லா தேடி பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்க வலிமா தேடுறது? எங்கேயுமே காணோம். பார்க்கலாம். இவ்ளோ தேடியும் காணோமேம்மா. என்ன வெறும் கையோட வராங்க? என்னம்மா? என்ன மேடம் வெறும் கையோட வரீங்க? ஃபைல்ஸ்லாம் எங்க? ஃபைல்ஸ் எல்லாம் வீட்ல தான் வச்சிருந்தேன், ஆனா மிஸ் ஆயிருச்சு. மிஸ் ஆயிடுச்சா? மிஸ் ஆகல மேடம், நீங்க தான் கொடுத்திருக்கீங்க. எங்க நான் எங்க கொடுக்க போறேன்? என்ன பத்தி உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும்ல. நான் எப்படி பணத்தை வாங்கிட்டு வெல போற ஆளா என்ன? யாரோ திட்டம் போட்டு என்ன ஃப்ரேம் பண்ண பாக்குறாங்க. சாரி மேடம், உங்க வீட்டை நாங்க சர்ச் பண்ணனும். என்ன சார்? சர்ச் தாராளமா சர்ச் பண்ணுங்க. இதா சார், நீங்க அங்க பாருங்க. சார், நம்ம இந்த பக்கம் போங்க.
சார் சார் கீழே ஒரு பேக் இருக்கு, எடுங்க. ஆ. ஓபன் பண்ணி பாருங்க. சார் பணமா இருக்கே சார். என்ன சார் இவ்வளோ பணம்? என்ன வீரா, சொசைட்டில எங்க போனாலும் உங்களை பத்தி பாராட்டிட்டே இருந்தாங்க. வீரா மாதிரி கலெக்டர் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க இந்த ஊழலுக்கு துணை போவீங்கன்னு நினைக்கவே இல்ல. வேதனையா இருக்கு. இல்ல மேடம், நான் அது எதுவுமே பண்ணவே இல்ல. நீங்க ஆதித்யா கிட்ட குற்றங்களை மறைக்கிறதுக்கு வாங்கின லஞ்சத்துக்கான எவிடன்ஸ், இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இல்ல மேடம், இதுல எதுவுமே உண்மை கிடையாது. அந்த ஆதித்யாக்கு எதிரா தொடர்ச்சியா நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுல இருந்து என்னை ஒழிக்கணுங்கிறதுக்காக ஆதித்யா தான் இந்த மாதிரி பிளான் பண்ணி என்ன ஃப்ரேம் பண்ணிருக்கான். மேம், இது முழுக்க முழுக்க போய். அது பொய்யாவே இருக்கட்டும். அது பொய்ன்னு என்ன ஆதாரம் இருக்கு? கிடைச்ச ஆதாரங்கள் எல்லாம் உங்களுக்கு எதிரா இருக்கு. உங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பரிந்துரை செய்யறேன். உங்களுக்கு 20 நாள் அவகாசம் கொடுக்கறேன். அதுக்குள்ள நீங்க குற்றமற்றவர் அப்படிங்கறத நிரூபிக்கணும். அப்படி இல்லனா உங்க மேல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண வேண்டியது இருக்கும். சரி, நீங்க கிளம்பலாம். தேங்க்யூ மேடம். சரியான பசி. அத்தை அத்தை, டைம் ஆச்சு, பசிக்குது, சாப்பாடு போட. என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஓ, அத்தைன்னு சொல்லிட்டேன்னா அதான் வீட்டுல யாருமே இல்லையே, யாரும் கண்டுக்க மாட்டாங்க. வேணா அத்தை மேடம்னு வச்சுக்கலாம். சரி வா, சோத்த போடுவா. என்ன பாக்குற? மாறா, வீட்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? என்னாச்சு? இதெல்லாம் கண்டிப்பா ஆதித்யாவோட வேலையா தான் இருக்கும். அவனெல்லாம் சாஃப்டா டீல் பண்ணா வேலைக்கே ஆகாது. அது உன் மாவளுக்கு ஜென்மத்துக்கும் புரியாது. மாவனை அவன் பாணியில தான் அடிக்கணும். இன்னைக்கு அவன் கதையை முடிச்சிடுறேன். டேய், டேய், நில்லு. டேய்.